ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைக்குள்ள போகலாமா? ஒரு ஊரில் சிமிலிங்கிற ஒரு பறவை இருந்திருக்கு. அந்த பறவை ரொம்ப வறுமையில் வாடியிருக்கு. அந்த பறவை அந்த ஊரில் மற்றவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு வாழ்ந்திருக்கு. அந்த பறவைக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதுக்கிட்ட எந்த வருமானமும் இல்லை, பணமும் இல்லை. இதனால சிமிலி பறவை ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. அப்படியே சிமிலி பறவையும் வருத்தப்பட்டு போய்கிட்டே இருந்ததாம். நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை, ஆனால் ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை நான் எப்படி பண்ண முடியும்? எனக்கு யார் உதவி செய்வா? அப்படின்னு ஒரு வாழை மரத்தை அடியில் உட்காந்துச்சான். அந்த வாழை மரம் ஒரு அதிசய வாழை மரமாக இருந்திருக்கு. சிமிலியோட இந்த வருத்தத்தை பார்த்ததும் வாழை மரம் சிமிலிக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னு நினச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வாழை மரம் பேச ஆரம்பிச்சதாம். என்ன பறவையே, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்றியா அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே சிமிலி பறவையும் ஆச்சரியமா, வாழை மரமே, நீ எப்படி பேசுகிற? அதிசயமாக இருக்கு. ஆமாம், எனக்கு கஷ்டந்தான். எனக்கு வேலையும் இல்லை, கையில் பணமும் இல்லை. நான் மற்றவங்க கொடுக்குற சாப்பாட்டை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை. ஆனால் எனக்கு யாருமே உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட வாழை மரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. உடனே அந்த வாழை மரம், இங்கே பாரு, நான் டெய்லி உனக்கு வாழைப்பழம் தரேன், அதை விற்று நீ பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட சிமிலி பறவைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அப்புறம் அந்த சிமிலி பறவையும் வாழை மரம் கொடுத்த வாழைப்பழத்தை டெய்லி எடுத்துகிட்டு போய் விற்க ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் சிமிலி பறவைக்கு நல்ல வருமானம் கிடச்சிருக்கு. அப்புறம் சிமிலி பறவை சொந்தமாக வீடு வாங்கிருச்சான். வாழ்க்கையிலையும் முன்னேற ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு நாள் அதோட கடைக்கு குருவி ஒன்று வந்திருக்கு. அதுக்கு ரொம்ப பசியாக இருந்திருக்கு. கையில் பைசாவும் இல்லை. சிமிலி பறவைக்கிட்ட, சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது, என்கிட்ட பணமும் இல்லை, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே சிமிலி பறவையும் அதுக்கிட்ட இருந்த வாழைப்பழங்களை கொடுத்துருக்கு. அதை சாப்பிட்டு அந்த பறவை தன்னோட பசியை தீர்த்துருக்கு. அப்புறம் அந்த குருவிக்கிட்ட சிமிலி பறவை சொல்லிச்சான், நானும் ஒரு காலத்தில் வறுமையினால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாடு கூட என்கிட்ட கிடையாது. அதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். உன்னோட வேதனை எனக்கு புரியுது. இந்தா சாப்பிட்டுக்கோ. ஆனால் நான் உனக்கு ஒரு வேலை தரேன். நீ என்னோட கடையிலே வேலை பார்த்துக்கோ. அதுக்கு நான் உனக்கு சம்பளமும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட அந்த குருவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. நம்ம கஷ்டப்படும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடச்சி நம்ம மேலே வரும்போது, அதே கஷ்டத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது நம்மளுடைய கடந்த காலத்தை மறந்துடாமல் நாமும் அவங்களுக்கு முடிஞ்ச உதவியே பண்ணணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.